என் தாத்தா. வணக்கம். அவங்க என் சித்தி. வணக்கம். தாத்தா, இவங்க தான் அம்மோட கிளாஸ் மிஸ். நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க சொந்த ஊரை விட்டு இங்க வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இத்தனை வருஷத்துல எங்களை தாண்டி இந்த வீட்டுக்கு யாரும் பெருசா வந்ததில்லை. இப்ப நீங்க வந்திருக்கிறது விட்டு போன எங்க பழைய சொந்தம் திரும்ப வந்திருக்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எங்களுக்கும் உங்களை வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தம்பி அவரோட பாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா சொன்னாரு. எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்கய்யா. அவன் விதி முடிஞ்சது, போய் சேர்ந்துட்டான். நானும் சீக்கிரமா அவகிட்ட போய் சேர்ந்துட மாட்டோமான்னு தான் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கேன். அப்பா, தாத்தா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க. வாங்க. வா. இந்த வீட்ல இருக்கிறவங்க எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்காங்க. எனக்கு இவங்க ஏற்கனவே தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் இவங்க பார்த்துருக்கேனா? மனிதாபிமானமுள்ள எல்லா மனுஷங்களுக்கும் கஷ்டமா தானடி இருக்கும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னமோமா, நீ பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ வா. பாட்டி. ஹே அம்மு. காவேரி மிஸ். அம்மு. இந்தா, பாட்டி உனக்காக வீட்லயே பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல முறுக்கு, அதிரசம், சீடை எல்லாம் இருக்கு. தேங்க்யூ பாட்டி. மிஸ், நான்
உங்களுக்கு எங்க வீட்டை சுத்தி காட்டுறேன் வாங்க. பாட்டி நீங்களும் வாங்க. அதான் ஆசைப்பட்டு கூப்பிடறேன்ல, போய் பாருங்க. வாங்க மிஸ். வாங்க பாட்டி வாங்க வாங்க. தூங்கும் போது அப்பா எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்வாரு. அப்படியா? வாங்க மிஸ். மிஸ், இங்கதான் என்னோட ட்ரெஸ்ஸும் எங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸும் இருக்கு. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். Follow me. இன்னுமா? இது ஃபுல்லா எங்க அம்மாவோட ட்ரெஸ். காவேரி, நீ குழந்தை கூட நான் ஹாலுக்கு போய் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? சார், இதெல்லாம் ஏன் இன்னும் இங்க வச்சிருக்கீங்க? ஏன் வச்சிருந்தா என்ன தப்பு? இல்ல, இத நான் தப்புன்னு எதுவும் சொல்லல. அவங்க உங்க கூட இல்லாதப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் இப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதத்தான் கேக்குறேன். அவரோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும்
நான் தூக்கி போட விரும்பல. அதான் இதெல்லாம் அவன் ஞாபகமாவே என் கூடயே வச்சிருக்கேன். என்னைக்கும் வச்சிருப்பேன். மிஸ், எப்படியாச்சும் எங்க அம்மா ஒரு நாள் என்ன பார்க்க வருவாங்கன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்க போட்டுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்பா பத்திரமா வச்சிருக்காங்க.